ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாங்காய் வச்சு ஒரு ஜாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முதல்ல மாங்காவை நல்லா கழுவி 2 மாங்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி சுத்தப்படுத்தி மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. இந்த கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டீமர் எதனா இருந்தால் அதுலேயும் வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. 10 நிமிஷம் கொஞ்சம் குழையணும், அவ்வளோதான். இதை நம்ம அரைக்கணும், அதுக்காக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது போல் நல்லா வெந்த பிறகு தொட்டாக்கா கொஞ்சம் அமுங்கணும் நல்லா, ஏன்னா அரைக்கணும்ல. அதனால் எதுவுமே மாங்காய்லாம் வேகாமலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. வெந்த மாங்காவை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை இது மாதிரி ஒரு கப்போ ஒரு மெஷர்மெண்ட்டு பவுல் இது மாதிரி போட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைச்சதை விடுது எங்களுக்கு ஒரு கப்பு, இந்த கப்பில் எங்களுக்கு 1 வந்தது. ஏன்னா சர்க்கரை நம்ம மெஷர் பண்ணணும், இதை வச்சு தான். இது எவ்வளோ இருக்குன்னு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை போடணும். இது 1 இருந்துச்சுன்னா சர்க்கரை 3/4 போட்டுக்கோங்க. மாங்காய் அந்த பழுக்க அந்த அரைச்ச அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 3/4 போட்டுக்கோங்க சர்க்கரை. இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை கரையணும். சர்க்கரை கரைஞ்ச உடனே கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதோட மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பட்டர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எதுக்கு இந்த பட்டர் சேர்க்கணுன்னா, அந்த மேலே ஜாம்க்குலாம் ஒரு மினுமினுப்பு தன்மை தெரியும்ல, அதுக்காக தான் இது போட்டால் கொஞ்சம் அது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மினுமினுப்பு தன்மை தெரியும். இந்த மாதிரி கெட்டி பதம் வந்த பிறகு நாம் என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கெட்டி பதம் வந்த உடனே நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலோ ஒரு பாக்ஸ்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் வச்சு சாப்பிட்லாம். 6 மந்த் வரைக்கும் எதுவுமே கெட்டு போகாதுங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.